பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவருக்கு அது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்கு மாத்திரம் அல்ல, பலனற்றவனுக்கும் கூட ஆண்டவர் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உமக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் என்ன உதவி கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்வதற்கு ஆவலோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி. நீங்கள் இதுவரையிலும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதற்கு பயப்படவே கூடாது, தயங்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அவர் சொல்லுகிறார், கேளுங்கள், என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பலன் கொடுப்பதே அவருடைய விருப்பம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தைரியமாய் நாம் கேட்போம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் அவர் உதவி செய்கிற தேவன், அவர் பலன் கொடுக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தான் நம்முடைய பலன். அவர்தான் தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார். ஆகவே தைரியமாய் அவர் அண்டை நாம் கடந்து வருவோம், அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீது எழுதுகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு செவி கொடுத்தீர், எனக்கு பதில் உத்தரவு அருளினீர் என்று சொல்லுகிறார். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். எனக்கு பதில் உத்தரவு அருளினீர், பதில் உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்தீர், என்னை தைரியப்படுத்தினீர். இந்த காலை வேளையிலே ஆத்துமாவில் ஒரு பலன் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது.
ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே ஐயோ எனக்கு சத்துவம் இல்லை, பலன் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி நம்முடைய பாரத்தை அவரிடத்தில் முழுவதுமாய் விட்டு கொடுக்கும் பொழுது, ஒப்படைக்கும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறார், சத்துவம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆகவே தைரியமாய் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 108:12 சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று இங்கே தாவீது எழுதுகிறார். இக்கட்டிலே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறார். மனுஷன் எனக்கு உதவி செய்ய முடியாது. இக்கட்டு நேரத்தில் ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி செய்து எங்களை இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆத்துமாவில் பலன் தருகிற தேவன், எங்களை தைரியப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் ஒரு புது பலன் உண்டாவதாக. பலனற்றவனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நிச்சயமாகவே உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு பலன் கொடுப்பீர். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ, என்ன பலனை எதிர்பார்த்து பலனை பெற்றுக்கொள்ளாதபடி உட்கார்ந்திருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில் அவருடைய எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை பலனடை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில அவர் ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமான அரணாயிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.